ஹாய் ப்ரோ, எப்படி ட்ரேடிங் போயிட்டு இருக்கு? அதான் ப்ரோ போயிட்டு இருக்கு. ஏதோ பை செட் ஏதாவது வச்சிருக்கீங்க? ஆமாம் ப்ரோ. என்ன பை செட் அப்படி சொல்லுங்க. 2 ரவுண்ட் வந்துச்சு. ஸோ அதில் லாஸ்ட் வந்துட்டு பிரேக் ஆஃப் டெஸ்ட் நடந்துச்சு. பிரேக் ஆஃப் டெஸ்ட் நடந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீடெஸ்ட் வந்துருந்துச்சு. அதில் ரீடெஸ்ட்டில் வந்துட்டு நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ட்ரெண்டாக தானே இருக்கு. ஆமாம், டவுன். எதுக்கு பை போயிருக்கீங்க? என்ன ரீசன்? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜராகவே ஒரு ஃப்ளிப் இருக்கு. அதோட ஸ்விங் ஹை தான். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஓபி இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும். ஓகே. இம்பேலன்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு டச் பண்ணிட்டு எப்படி கீழே வரும். கவர் பண்ணுறதுக்காக போயிருக்கீங்க. ஆமாம், அந்த கவர் பண்ணுற இடத்துலையும் நான் இங்கேருந்து போகிறப்போ ஒரு என்ட்ரி பிடிச்சேன். அது பை என்ட்ரி பிடிச்சேன். ஏன்னா இங்கே வந்து பிரேக் ஆஃப் பிரச்சனை நடந்துருந்துச்சு. பிரேக் ஆஃப் பிரச்சனை நடந்து இந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் கொடுத்துருந்துச்சு. அதனால என்ட்ரி எடுத்துருக்கீங்க. அப்போ ஆமாம், என்ட்ரி. என்ன கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க? ரீடெஸ்ட் ஏரியாவில் ஒரு பியரிஸ் கேண்டில் ஒரு புல்லிஸ் கேண்டில் வந்து எடுத்துருந்துச்சு. ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு அது கொஞ்சம் அந்த கரெக்டாக அந்த ஹேங்கிங் மார்க் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கீழே ரீடெஸ்ட் கொடுத்துச்சு. அந்த இடத்துல நான் என்ட்ரி பிளேஸ் பண்ணேன். இப்போ வேற எதனா டவுட்ஸ் இருக்கா? இது ப்ராப்பரா தான் இருக்கு. இந்த இம்பல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து 50 to 60 பிரேக் ஆயிருக்கும். சோ எக்ஸ்ட்ரீம் போயிருக்காங்க. ஆமா. அந்த இம்பல்ஸ் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மைனர் இம்பல்ஸ் வந்து ரீடெஸ்ட் ஏரியால சேனல் கன்ஃபர்மேஷன் பார்த்து போயிருக்கீங்க. கரெக்ட்டா? கரெக்ட் ப்ரோ. ஆனா அந்த இந்த ஓபி லெவல்ல இருந்துட்டு மார்க்கெட் செட்டில் ஆகும். இதை உடைச்சாதான் மேஜரான இம்பல்ஸ்க்கு ஒரு ரீடெஸ்ட் போய் அதுல நம்ம இது உடைச்சிச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட்ல வந்துட்டு நம்ம வை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த ஏரியா போயிட்டாங்க, எக்ஸ்ட்ரீம் ஏரியா போயிடுறாங்க. இப்போ இங்க இருந்து நான் செல்லு போனா என்ன நடக்கும்? இங்கே ஏதாவது ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒரு அதாவது 1 நிமிட் 5 அந்த மாதிரில ஸ்ட்ரெச்சருக்கு ஷிஃப்ட் ஆகிற கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ரேலியாக போச்சுன்னா ஒரு கேண்டிலோட லோ இருக்கிற மாதிரி. இப்போ இந்த இடத்துல எப்படி போயிருக்காங்க? ஃபுல்லா ஸ்ட்ரக்சரா போயிருக்கா? ஸ்ட்ரெச்சரா போய் அப்போ என்ன பண்ணுவீங்க? இங்கே போய் ஸ்ட்ரெச்சர் வந்துட்டு ஒரு ஷிஃப்ட் ஆகும். ஸ்ட்ரெச்சர் நடக்கணுமா? ஸ்ட்ரெச்சர் நடந்தா அப்புறம் ஸ்ட்ரைட்டா போயிடுவோமா நம்ம? ஷிஃப்ட் நடந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா வரும். அதாவது ஒரு கரெக்ஷன் வரணும். அந்த கரெக்ஷன் ஏரியால நம்ம என்ட்ரி போய் அதை நம்ம கரெக்டா இந்த லோ வரைக்கும் நம்ம வந்துட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. வேற எதனா டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? வேற எதுவும் இல்லையா? ஓகே.